எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு பச்சை மிளகாய் செடி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒன்று போனால் இன்னொன்று வளர்கிற மாதிரியே கன்று விட்டுருப்பாங்க. இப்போ இது காய்ச்சி முடிக்கும்போது அடுத்த செடி வளர்கிற மாதிரி 2 கன்று விட்டுருக்காங்க. இனிமேல் இது காய்ச்சி முடிக்கும்போது கரெக்டாக வரும். இந்த பழுத்த மிளகா கலரை பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குல்ல. நிறைய 2 மிளகா பழுத்து கிடந்துச்சு. அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு டெய்லிக்கும் குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் இதில் மிளகா காய்க்கிறது. இப்போ எதுக்காக இந்த செடியை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பழைய கஞ்சி சாப்பிடும்போது மிளகா போட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு இதில் இருக்கக்கூடிய பிஞ்சு மிளகா தான் பிடிக்கும். ரொம்ப பிஞ்சியாக இருக்கக்கூடிய மிளகா தான் நான் பறித்து யூஸ் பண்ணுவேன். நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மிளகா. காரம் லைட்டாக தான் இருக்கும். ஆனால் கஞ்சி கூட, அதுவும் நம்ம வீட்டு தயிர் ஊற்றி அந்த பிஞ்சு பச்சை மிளகாவை அது கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த வாசனையே வித்தியாசமாக இருக்கும். அதுவும் பறித்து உடனே க்ளீன் பண்ணி அதை கஞ்சில் போட்டு வீட்டு தயிர் ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால்